வாழைக்காய் வேக வைக்கும் பொழுது விசைய அடுப்பை வச்சிடாதீங்க. சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். விசையை வச்சா கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. ஸோ அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக வறுக்கணும். அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்குங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம். இது எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, தண்ணியே ஊற்றக்கூடாது. இஞ்சி பூண்டு விழுதையும் இந்த கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், மஞ்சள் இதையெல்லாம் போட்டு அதில் நல்லா பிணைஞ்சிக்கணுங்க. நான் வீடியோ எடுக்க முடியல, பிணைஞ்சிக்கணும். நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னம்னா புளித்தண்ணி இருக்குது பாருங்கள், அதை நல்லா கெட்டியாக நல்லா புளிஞ்சு அது கொஞ்சம் ஊற்றணும். ஊற்றி தண்ணிக்கு பதிலாக அது நம்ம ஊற்றுறோம். ஊற்றி நல்லா பிணைஞ்சு இப்படி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா பிடிச்சிருச்சு. மீன் எப்படி வறுப்போம், கொஞ்ச நேரம் விட்டு வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்படி வறுத்தெடுத்து சாப்பிட்டோன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுங்களா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வாழைக்காய் ஃப்ரை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.